ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 12th கெமிஸ்ட்ரிக்கு ஒரு அஃபிஷியலான பப்ளிக்னுடைய ஆன்சர் ஷீட் அதனுடைய ப்ரெசன்டேஷன் ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா பண்ணிக்கிறீங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய பேப்பர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்னுடையது. இந்த ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் 70 அவுட் ஆஃப் 70, அதாவது கெமிஸ்ட்ரியில் சென்டம் மார்க் ஸ்கோர் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட்னுடைய அஃபிஷியலான பேப்பர் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இவங்க எப்படிலாம் எழுதியிருக்காங்க ஆன்சர் அண்ட் எப்படி சென்டம் ஸ்கோர் பண்ணாங்க அப்படின்றத கம்ப்ளீட்டாக நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். சரியா? வித் கொஸ்டின் பேப்பர் அண்ட் அதுக்கான அஃபிஷியலான ஆன்சர் கீயோட நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தயவு செஞ்சு அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கப்பா. நிறைய பேர் கிளிக் பண்ணவே மாட்டேங்கிறீங்க, அதனால வீடியோவும் நமக்கு சரியா ரீச் ஆக மாட்டேங்குது. கொஞ்சம் தயவு செஞ்சு அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. இப்போ இந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு, இந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அரை மார்க் போயிருக்குது. அவங்களுடைய ஆக்சுவல் மார்க் 69.5 தான். பட் நமக்கு ஹாஃப் மார்க் கன்சிடர் பண்ண மாட்டாங்க இல்லையா? ஸோ ஹாஃப் மார்க் கன்சிடர் பண்ணாததுனால அந்த ஹாஃபை கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு அது ரவுண்ட் ஆயிடுது, 70 ஆயிடுது. சரியா? பட் ஹாஃப் மார்க் போயிருக்கு. இந்த ஹாஃப் மார்க் எங்க போச்சு, எதனால போச்சு அப்படின்றதையும் நம்ம இப்ப பார்க்கலாம். சரியா? ஓகே. இதுல பாத்தீங்கன்னா அவங்க 1 மார்க்ல ஃபுல் மார்க், சரியா, 15 அவுட் ஆஃப் 15. 1 மார்க்ல நீ 15 அவுட் ஆஃப் 15 எடுத்தே தான் ஆகணும். 1 மார்க் கண்டிப்பா நமக்கு 3 கொஸ்டின்ஸ் கிரியேட்டிவ் அல்லது இன்டீரியர் கேட்பாங்க. கண்டிப்பா அந்த 3 கொஸ்டின்ஸும் சேர்த்து நம்ம எழுதுற மாதிரி இருக்கணும். அப்பதான் நம்மளால 1 மார்க்ல ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். 12 1 மார்க் நமக்கு புக் பேக் கேட்டுருவாங்க. 12 1 மார்க் பொறுத்த வரைக்கும் புக் பேக் வந்துடும். மீதி 3 1 மார்க் கண்டிப்பா நமக்கு இன்டீரியர் கிரியேட்டிவா இருக்கும். அதுவும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாதான் 15 அவுட் ஆஃப் 15 நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? அது நம்ம 1 மார்க் எழுதும்போது எப்பவுமே ஒரே பேஜ்லயே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க. கொஸ்டின் நம்பரை மார்ஜினுக்கு வெளியில போட்டுட்டு ஆப்ஷனை உள்ள போட்டு ஆன்சரையும் எழுதணும். ஆப்ஷனும் எழுதணும், ஆன்சரும் எழுதணும். ரெண்டுமே கரெக்டா இருக்கணும். சரியா? ஆப்ஷன் மட்டும் எழுதி ஆன்சர் எழுதாமலோ இல்ல ஆன்சர் மட்டும் எழுதி ஆப்ஷன் எழுதாமலோ எழுந்துடாதீங்க. ரெண்டையுமே எழுதுற மாதிரி பாத்துக்கோங்க. சரியா? ஒண்ணுக்கும் ஒவ்வொரு மார்க். இப்ப அடுத்து நம்ம கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். பாத்தீங்கன்னா தெரியும், இது உங்களுக்கு அபிஷியலான கொஸ்டின் பேப்பரு. சரியா? இதுல இப்ப 2 மார்க் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு வாட் இஸ் கால்சினேஷன். இந்த வாட் இஸ் கால்சினேஷனுக்கு நமக்கு கவர்மெண்ட் ஆன்சர் கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 16ல அது ஆன்சர் என்னன்றது கொடுக்கல, பட் மார்க் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ஒன்னு கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் எழுதியிருக்கணும், இல்லைன்னா கரெக்ட் ஈக்குவேஷன் எழுதியிருக்கணும். ஏதாவது ஒன்று கரெக்டா இருந்தா 2 மார்க்ஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. சரியா? இப்ப இந்த ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் எழுதியிருக்காங்களா, கால்சினேஷனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் வித் ஈக்குவேஷனோட எழுதியிருக்காங்க பாருங்க. இதுதான் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது. எதுக்கெல்லாம் ஈக்குவேஷன் வருமோ அதுக்கெல்லாம் ஈக்குவேஷனையும் சேர்த்து எழுதிறது தான் நல்லது. டெஃபினிஷன் மட்டும் எழுதிட்டு விட்டுறாம ஈக்குவேஷனையும் சேர்த்து எழுதிக்கோங்க. அதான் எப்பவுமே நமக்கு ஒரு சேஃப்டியான ஒரு விஷயம். சரியா? அடுத்த செகண்ட் கொஸ்டின், how will you convert boric acid to boron nitrate? இது கரெக்ட் ஈக்குவேஷன் இருந்தாவே நமக்கு 2 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. சரியா? ஈக்குவேஷன் கரெக்ட் ஈக்குவேஷன் இருந்தா 2 மார்க். இந்த வித்தவுட் கண்டிஷன் இருந்தா 1.5 மார்க். மியர் எக்ஸ்பிளனேஷன் மட்டும் கொடுத்துருந்தீங்கன்னா 1 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன பண்ணுங்க, எக்ஸ்பிளனேஷனோட ஈக்குவேஷனையும் எழுதி விட்டுருங்க. சரியா? எக்ஸ்பிளனேஷனும் எழுதிட்டு ஈக்குவேஷனையும் எழுதிறது நல்லது. அடுத்து, சல்ஃபியூரிக் ஆசிட் இஸ் a dehydrating agent, justify with an example. இதுக்கும் பாத்தீங்கன்னா ஈக்குவேஷன் எழுதியிருந்தாவே 2 மார்க், எக்ஸ்பிளனேஷன் ஏதாவது ஒன்று எழுதியிருந்தா 1 மார்க் தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அப்ப ஈக்குவேஷனுக்கு தான் 2 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. நீங்க எக்ஸ்பிளனேஷனும் எழுதி ஈக்குவேஷனையும் எழுதிருங்க, இந்த ஸ்டூடெண்ட் எழுதியிருக்கிற மாதிரியே. அடுத்து, காமன் அயன் எஃபெக்ட் வித் அன் எக்ஸாம்பிள். கரெக்ட் எக்ஸ்பிளனேஷனுக்கு 1 மார்க், எக்ஸாம்பிளுக்கு 1 மார்க். சரியா? எக்ஸ்பிளனேஷனுக்கு 1 மார்க், எக்ஸாம்பிளுக்கு 1 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து இது
bromide to bromine under standard conditions 20. இது பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட்ல இந்த இது எழுதுறதுக்கு அரை மார்க்கு, ரெண்டாவது எழுதுறதுக்கு இந்த லைனுக்கு அரை மார்க்கு, cannot oxidizesன்னு எழுதுறதுக்கு 1 மார்க். இவங்க அந்த கொஸ்டினை அட்டன் பண்ணல, கோல்ப்ஸ் ரியாக்ஷன் தான் எழுதியிருக்காங்க. சரி, அடுத்து இந்த கோல்ப்ஸ் ரியாக்ஷன் 21. இதுக்கு எப்படி ஆன்சர் கீ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இந்த டயக்ராம் இருந்தா 2 மார்க், இல்ல எக்ஸ்பிளனேஷன் இல்ல ஈக்குவேஷன் மட்டும் இருந்தது அப்படின்னா 1 மார்க் தான் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இந்த டயக்ராம் போட்டிருக்காங்க பாத்தீங்களா, அப்ப 2 மார்க். அடுத்தது 22 ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. இது ஒரு மார்க், இந்த ஸ்ட்ரக்சருக்கு 1 மார்க், இந்த ஸ்ட்ரக்சருக்கு 1 மார்க், ஆக மொத்தம் 2 மார்க். சரியா, அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணல. அடுத்த கொஸ்டின், வாட் ஆர் ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கு எக்ஸ்பிளனேஷன், கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் இருந்துச்சுன்னா 2 மார்க், இல்லை வெறும் எக்ஸாம்பிள் மட்டும் எழுதியிருந்தாங்கன்னா 1 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இவங்க அந்த கொஸ்டினும் அட்டன் பண்ணல. அதோட ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் இருக்கு இல்லையா, கம்பல்சரி கொஸ்டின், ஸோ அதை அட்டன் பண்ணியிருக்காங்க. கரெக்ட் டெஃபினிஷன் இருந்துச்சுன்னா 2 மார்க். ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் பாருங்க, டெஃபினிஷன் மட்டும் நிப்பாட்டிடாம ஒரு எக்ஸாம்பிளும் சேர்த்து எழுதியிருக்காங்க இந்த ஸ்டூடெண்ட். எப்பவுமே அதை சேர்த்து எழுதுறது நல்லது நமக்கு. யூசஸ் ஆஃப் ஹீலியம், யூசஸ் ஆஃப் ஹீலியம் எனி 3 யூசஸ், ஏதாவது 3 யூசஸ் கரெக்டாக எழுதியிருந்தாவே 3 மார்க். நம்ம எப்பவுமே ஒரு 4 இல்லைன்னா 5 யூசஸ் எழுதிறது நல்லது. 3 மார்க் அப்படின்றதுக்காக 3ஓட நிப்பாட்டிடக்கூடாது. அடுத்தது மோர் ஸ்டேபிள் எது இது 2ல அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஒய் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை எழுதுறதுக்கு 1 மார்க், இந்த லைனுக்கு 1 மார்க், இதுதான் ஸ்டேபிள் அப்படின்றதுக்கு 1 மார்க். 1 மார்க் 1 மார்க். லாஸ்டா ஸ்டேபிள்னு எழுதியிருக்காங்களா, இதுக்கு 1 மார்க். இந்த 27 பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம். இது இந்த ஸ்டெப்புக்கு 1 மார்க், இந்த ஸ்டெப்புக்கு 1 மார்க், இதுக்கு 1 மார்க். சரி, இந்த யூனிட் பிஎம்னு போடுறதுக்கு அரை மார்க், அதை பார்த்துக்கிறங்க. அதை விட்டீங்கன்னா அரை மார்க் போயிடும். அடுத்து அரினியஸ் ஈக்குவேஷன், எல்லாம் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் தான். சரியா, இதுக்கு எப்படி மார்க் அலாட் பண்ணியிருக்காங்க பாருங்க. அரினியஸ் ஈக்குவேஷனுக்கு இந்த கே ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா எழுதுறதுக்கு 1 மார்க், இந்த இதில் ஏதாவது 4 எழுதியிருந்தா அரை மார்க் போட்டு 2 மார்க் +1 3 மார்க். சரியா, எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் ஆன் பிசியோ அப்சார்ப்ஷன் அண்ட் கெமி அப்சார்ப்ஷன், இந்த இது. சரியா, இதுக்கு 1.5 மார்க், இதுக்கு 1.5 மார்க், ஆக மொத்தம் 3 மார்க். இவங்க அந்த கொஸ்டின் எழுதல. அடுத்த கொஸ்டின், நோவெகல் ரியாக்ஷன். இதுக்கான இது பார்த்தீங்கன்னா இந்த இது ஒரு ஈக்குவேஷன் எழுந்தா 3 மார்க், வித்தவுட் கண்டிஷன் எழுந்தா 2.5 மார்க், எக்ஸ்பிளனேஷன் மட்டும் எழுந்தா 1 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. சரியா, இந்த ஃபுல் இதுக்கு இந்த இது மட்டும் இருந்தாவே போதுமானது 3 மார்க். பட் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸ்பிளனேஷனும் எடுத்திருக்காங்க. சரியா, அடுத்து ரியாக்ஷன் ஆஃப் பிரைமரி அமைன் வித் கார்பன் டைசல்ஃபைடு 31. இதுல பாருங்க மார்க் எப்படி அலாட் பண்ணிருக்காங்க. இந்த இதுக்கு 3 மார்க், வித்தவுட் கண்டிஷன் 2, எக்ஸ்பிளனேஷன் மட்டும் 1. சரியா, அந்த ஃபுல் டயக்ராம். அதுக்கப்புறம் பெப்டைட் பாண்ட் 32 பெப்டைட் பாண்டு, எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளனேஷனோட 3 மார்க், இது மட்டும் எழுந்தா 1 மார்க். ஐபேக் நேம், சென்ட்ரல் மெட்டல் அயன், கோஆர்டினேஷன் நம்பர், 3க்கும் 1 மார்க். இது வந்து மியர் அட்டம்ப்ட்னு கொடுத்துருக்காங்க, அட்டன் பண்ணி தான் மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. கொஸ்டின்ல ஏதோ தப்பு போல இருக்கு. சரியா, அட்டன் பண்ணாவே மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து 5 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் மினரல்ஸ் அண்ட் ஓர்ஸும், அதுக்கு சாய்ஸ் ஆகுது இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சருக்கு பார்த்துக்கோங்க எப்படி மார்க் அலாட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. சரி, அதுல வந்து இவங்க என்ன அட்டன் பண்ணியிருக்காங்கன்னா மினரல்ஸ் அண்ட் ஓர்ஸ், இது எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் தான். சரியா, அதுல இன்னொரு கொஸ்டின், சிலிக்கா இன் தி எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் காப்பர். அடுத்து 35ல லாந்த்ரான் கான்ட்ராக்ஷன் கேட்டிருக்காங்க. அதுக்கு சாய்ஸா வந்து டபுள் சால்ட் கோஆர்டினேஷன் நம்பர் யூஸ் இன் மெடிசின்
அதுக்கான ஆன்சர் கீ எப்படி அலாட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. 36 சரி 35. இதில் இவங்க வந்து லென்த் அண்ட் கான்ட்ராக்ஷன் அந்த ஏ கொஸ்டின் தான் அட்டன் பண்ணியிருக்காங்க, டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின். அடுத்தது 36% ஆஃப் எஸ்சிசி கேட்டிருக்காங்க. அதுக்கு சாய்ஸாக ரேட்டில் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனும் பஃபர் இண்டெக்ஸும் கேட்டிருக்காங்க. 36 இது பேக்கிங் எஃபிசியன்சி கொஸ்டின் எப்படி மார்க் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கிறேங்க. இது உங்களுக்கு எஸ்சிசிக்கும் இது வந்து உங்களுக்கு அந்த பஃபர் இண்டெக்ஸ்க்கும் மார்க். இவங்க வந்து பேக்கிங் எஃபிசியன்சி ஆஃப் எஸ்சிசி டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின். சரியா, ஃபுல் மார்க். அடுத்து 37 பார்த்தீங்கன்னா கால்வனிக் செல் நோட்டேஷன் கோல்டு நம்பர், அதுக்கு சாய்ஸாக வந்து லூகாஸ் டெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான மார்க் அலாட்மெண்ட் பார்த்துக்கிறங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னு. இவங்க வந்து அதில் என்ன அட்டன் பண்ணியிருக்காங்க, லூகாஸ் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க, டைரக்ட் 5 மார்க் கொஸ்டின். சரியா, அடுத்து 38 ஆர்கானிக்லேருந்து கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் கீ பாருங்க. 38 எப்படி அலாட் பண்ணியிருக்காங்கன்னு. இவங்க வந்து அதில் பி கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்காங்க. இதில் தான் வந்து ஒரு 1/2 மார்க் போயிருக்கு உங்களுக்கு. எதனால் 1/2 மார்க் போயிருக்குன்னா, இங்கே பி கொஸ்டினில் பி தானே அட்டன் பண்ணியிருக்காங்க. ஆமாம், பி. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவில் வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ZnHg போட்டிருக்காங்க. எது போடாமல் இருக்காங்க, H+4 ஆஃப் H. சரியா, இங்கே தான் அது போடாமட்டனால 1/2 மார்க் குறைச்சிருக்காங்க. இதில் தான் வந்து அவங்களுக்கு 1/2 மார்க் போயிருக்கு. சரியா, 1/2 மார்க் போயிருந்தாலும் நமக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது 70 ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி எதுவும் மிஸ்டேக்ஸ் விட்டுறாதீங்க, கரெக்டாக நம்ம இதை ஃபாலோ பண்ணி எழுதுங்க. சரியா, ஸோ நீங்களும் இதே மாதிரி உங்கள் 12th கெமிஸ்ட்ரி எக்ஸாமில் 70 out of 70 எடுக்கிறதுக்கு ஆல் த பெஸ்ட். நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா வீடியோஸ்லையும் சொல்லக்கூடிய டிப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்களா? தேங்க்யூ.